ஹாய் ஹலோ கைஸ், பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா பார்ட் 1 போட்டாச்சு, பார்ட் 2 தான் இந்த வீடியோ. பார்ட் 2 வந்து நான் 15-15 போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்ட் 2 வந்து நாளைக்கு போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு போடுறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஃபோனை பார்த்தேன். ஃபோனில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. இதோ இங்கே போடுறேன் பாருங்க, இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் போடுறேன். அந்த கமெண்ட்டில் ப்ரோ பார்ட் 2 அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த ஒருத்தருக்காகவாவது இன்னைக்கே நான் பார்ட் 2 போடலான்னு இருக்கேன். இன்னைக்கு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன், இல்லை இவர் கேட்டாருன்ட்டு நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன். இன்னைக்கு உட்காந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள். அதாவது நம்ம பார்ட் 1ல் பாதியில் கட் பண்ணுறது வரைக்கும் தான் பார்த்துருப்பீங்க. மீதி சுடுகாட்டுலாம் போய் என்ன நடந்துச்சு அதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். அப்படியே திரும்பின உடனே பக்கத்தில் ஒரு சுவாமியை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சுவாமியை எதில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு லக்கேஜ் எல்லாம் தூக்குவாங்கள்ல, அதில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சாமி எல்லாருக்கும் காட்டணுன்னா நல்லா டாப்புக்கு தூக்கி காட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கிளிப்பு லாஸ்ட்டில் இருக்கும், பாருங்கள். அதுக்கு அடுத்தது அப்படியே கரகம் வந்துடுச்சு. கரகம் வந்தோடனே எல்லாரும் கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கரகம் எப்போவுமே இங்கே வந்து டான்ஸ் ஆடும். அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். கூட்டம் அப்படியே அலை மோதுது கைஸ். கூட்டத்தில் என்னால் நானும் என் தம்பியும் நிற்க கூட இடம் இல்லை. பயங்கரமாக தள்ளிட்டு பின்னாடி டேபிள் மேலே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களாம் அப்படியே டமான்னு டேபிள் உடஞ்சி கீழே விழுந்தாங்க. நாங்கள் போய் அவங்க மேலே விழுந்ததுனால கீழே உடஞ்சி விழுந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஜனம். ஏன்னா இப்போ காலையிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சா, கூட்டத்தை நீங்களே பார்த்துருக்கீங்க. கூட்டம் பயங்கரமான அலை மோதிச்சு. அதில் ஸ்டெபிலைசேஷனே க்ளீனாக எடுக்க முடியல. அது ஆனாலும் நான் ஸ்டெபிலைசேஷன் க்ளீனாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வண்டி வரும். அந்த வண்டி மேலே பக்காசுரன் ஏறி இப்படின்னு கை தூக்கணுன்னே எல்லாரும் க்ரௌடு அப்படி கத்துவாங்க. அதை பாருங்கள்.
நம்ம இந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளு நடந்துட்டுருக்குன்னு சரி, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஃபஸ்ட்டு உள்ளே போச்சுல ஒரு சாமி, அந்த சாமியை அப்படியே மேலே தூக்கி எல்லாருக்கும் காமிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பாருங்கள், எல்லோரும் பார்க்கட்டோன்ட்டு அப்படி காமிச்சிருக்காங்க. பாருங்கள் நீங்கள். நண்பா, நானும் என் தம்பியும் கூட்டத்தில் நிற்க முடியாமல் நின்று மேலே செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே பின்னாடி பார்த்தா யார்ரா அது அப்படின்னு பார்த்தா பின்னாடி எங்கள் சித்தி சின்ன பசங்க மாதிரி மேலே ஏறி நின்று எட்டி பார்த்துட்ருக்காங்க. அதை ஒரு வீடியோ எடுத்தோம். அதை பாருங்கள், எங்கள் சித்தி சின்ன பசங்க மாதிரி மேலே ஏறி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சித்தி கீழே இறங்குங்க விழுந்துட போகிறீங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வெளியில் கூட்டம் கம்மியாச்சு, எல்லோரும் சுடுகாட்டில் போயிட்டாங்க. அப்படி உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு உள்ளே போகலான்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் கேட்டில் போலீஸில் லொட்டி சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருக்கும். அதை பார்த்துட்டு நமக்குலாம் எது செட் ஆகாது அப்படின்ட்டு எதிரில் ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்துச்சு, எல்லாம் குதிச்சுட்டு இருந்தாங்க. நானும் ஏறி குதிக்கலான்ட்டு போனேன். அங்கே மேலே ஏறி ஃபுல்லு சுடுகாட்டில் ஏதாவது ஆபத்து இருக்கான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, ஆளுங்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த தைரியத்தில் என் தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நானும் கீழே குதிச்சிட்டேன். பாருங்கள் போக போக. வலியை விட்டு கம்மனுக்கிறேன். அங்கே போனோம், வீக்காந்து போனால் அதுக்கப்புறம் நானும் என் தம்பியும் உள்ளே இறங்கி போயிட்டே இருந்தோம். அதாவது என்ட்ரன்ஸ் கிட்ட தான் காலிலாம் உள்ளே போச்சு. உள்ளே போய் சிவன் பொம்மையை வெட்டோம். அதை பார்க்கலாம் தான் போயிட்டு இருந்தோம். இங்கே ஏகப்பட்ட சமாதிங்க இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நண்பா அதுக்குள்ளே இதை பார்த்துட்டு பண்ணிட்டு வந்துருங்க, மறக்காமல் பண்ணிட்டு வந்துருங்க நண்பா. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய, அசிங்கமா இருக்குடா. நீ நியாயமா என்னடா பண்ணும்? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீ தானே செய்யாத ஃப்ரெண்டடா நீ. ஒரு வழியாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கருப்பு காட்டேரி எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் என்னென்னா அந்த கூட்டத்தில் நாங்கள் உள்ளே போய் சிவன் பொம்மையை வெட்டுறதை பார்க்க முடியல. அதுதான் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்.
கைஸ் ஃபைனலாக நீங்களே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ காலிங்கெலாம் வந்துருந்துச்சு. இப்போ நாங்கள் சுடுகாட்டூரில் தான் சுற்றிட்டு இருக்கோம், நானும் என் தம்பியும். நாங்கள் சுத்தமாக இடமே இல்லை நிற்கிறதுக்கு கூட. இப்போ காலி ஆகிட்ட பேர் தான் வந்துட்டுருக்கோம். வாங்க உள்ள போய் அப்படியே இந்த பக்கம் போகலாம். என்னது அப்படியா? எல்லாம் எப்படிக்கா பார்த்துட்டு எல்லாம் அப்படி பார்த்து கூட நிறைய பேர் இருந்தாங்களே இங்கே பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடா. அந்த பக்கமா? அதாவது ஒரு கோயில் இங்கேயா? முன்னாடி தானே சொல்றது. பார்க்கலாம். தாதா இது அங்கே முன்னாடி நம்ம மாமா வச்சு அங்கடா டேய் திறமை என்ன கூட்டு பார்த்துக்கிறேன். அங்கே போலாம் வா, அங்கதான் கரெக்டா தெரியும். அதான் அந்த மண்ணெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. அதை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சா நல்லதான். நம்ம வேணாம்டா, அது நம்ம இதுக்கு ஆகாது, யாரும் இதுக்கு ஆகாது. நண்பா நாங்கள் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். ஆனால் அங்கே ஒரு கூட்டமே இருக்குது. என்னவோ சிவன் பொம்மையில் கையை விட்டு தேடிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் என்னன்னு கேட்டோம். உள்ளே தாயத்து இருக்கும் அப்படின்னாங்க. தாயத்து எல்லாம் தேடி கை விட்டு நோண்டி பொம்மையே ஒரு வித்தியாசமாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த களிமண்ணெல்லாம் நிறைய பேர் உருண்டை பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சா நல்லதுன்னுவாங்க பெரியவங்க. நாங்கள் வேணாம் எதுக்கு சும்மான்ட்டு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் யாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொம்மையிலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தா சொல்லுங்கள். ஸோ கைஸ் ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் வீடியோவில் நம்ம எப்படி உள்ளே குதித்தோம் என்ன ஏதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அப்படி இதுக்கு மேலே இன்னும் வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 100 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட வந்துட்டோம். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் அந்த லைக் போடுறதுனால தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நீங்கள் மறக்காமல் வீடியோ பிடிக்குதோ இல்லையோ ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அது யூடியூப்காரங்க அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோ வியூஸ் கிடைக்கும், அவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஏறும். அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் சீக்கிரமாக க்ரோத் ஆகும். ஏதாவது நிறைய குறை இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.